ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வித்தியாசமாக உருளைக்கிழங்கு தாங்க பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குது இல்லைங்களா? அதுக்கு வித்தியாசமாக பண்ணி பார்க்கலாமே. ஒரு 4 உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வேக வச்சாச்சுங்க. அது வேகிறதுக்குள்ளே ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு லேசாக வதக்கிக்க வேண்டியதாங்க. தக்காளி வந்து ஒரு 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 1 தக்காளி வந்து போட்டு அதையும் ரொம்ப நல்லா வதக்க வேண்டாங்க. சும்மா மேலோட்டமாக வதக்குனா போதும். தக்காளி வேணால் குறைச்சிக்கலாம் நம்ம. அது வெள்ளை குருமா மாதிரி ஒரு டேஸ்ட்டும் வரும். ஆனால் தக்காளி கொஞ்சம் சேர்த்துனா இந்த குருமாவுக்கு நல்லாயிருக்கும்னு அது போட்டிருக்காங்க. ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளித்த உடனே பச்சை மிளகா 1-2 கீரி போட்டுட்டு கறிவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாங்க. தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் பொடி பொடியாக அறுக்க போட்டாச்சுங்க. அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதாங்க. இதோடு நம்ம வேணால் பூண்டு மட்டும் தட்டி போடலாம். ஆனால் நான் போடலை. இதில் நீங்கள் வேணால் டேஸ்ட்டுக்கு வந்து பூண்டை தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டாச்சுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் அதை பொடி பொடியாக வந்து மசிச்சு விட்டுக்கலாங்க. அது அப்போ தான் அந்த குழம்போடு சேர்ந்து வரும். அப்புறம் அரைச்சி வச்ச நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தை விழுதை வந்து இதில் போட்டு தேவையாக இருக்கிற தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் ஒரு கொதி விடலாங்க. அது விடுறதுக்குள்ளே நான் உப்பும் வந்து தேவையாக இருக்கிற அளவுக்கு போட்டாச்சுங்க. அது விடுறதுக்குள்ளே அதே ஜாரில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவலும், 4 முந்திரி, ஒரு பச்சை மிளகா, சோம்பு 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாங்க. அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றி அது நல்லா கொதி வர வரையும் விட வேண்டியதாங்க. தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதி வரணுங்க. அந்த மசாலா வாசனைலாம் போயிட்டு நல்லா வந்து சேர்ந்து வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சுவையான உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடிங்க. இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.